ஹாய் நண்பர்களே, சண்டே ஸ்பெஷல் காலையில் இன்றைக்கி என்னென்னா இட்லிக்கு தொட்டுக்க மட்டன் ஆட்டு ரத்தக்கறி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தேவையான மாதிரி நம்ம இப்போது 750 கிராம் மட்டன் எடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான மசாலா என்னவோ அதெல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதுக்கு தேவையான மசாலா என்னன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்குங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை தாளிக்கணும், அது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. இதை தாளித்தோன்னா குழம்பு ரெடி ஆகிடும். இதுக்கு தக்காளி எல்லாம் சேர்க்க தேவையில்லை. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருவேன். அது கூட சோம்பு போட போகிறோம், சோம்பு. ஓகேங்களா? சோம்பு வெங்காயம் அவ்வளோதான். இந்த ரத்தம் என்ன இருக்குது, குழம்பு தாளித்த பிறகு பொடி பண்ணி அதில் போட்டுட்டு இறக்கிட்டால் போதும். அவ்வளோதான், அருமையான ரத்த குழம்பு ரெடி. இப்போது ஒரு பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்வில் வச்சாச்சு, பற்ற வச்சாச்சு. அதுக்கு சும்மா ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும். ஏன்னா மட்டனில் கொழுப்பு இருக்கும். பாத்திரம் காயட்டும், எண்ணெய் போடுவோம். பாத்திரம் நல்லா சூடாகிடுச்சு, எண்ணெய் ஊற்றுறோம். ஓகே, ஐ திங்க் எனஃப், இட் இஸ் எனஃப். இப்போது சோம்பு சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்தால் போதும். பாருங்கள், இதை அப்படியே போடாமல் இப்படி பண்ணி போடணும். சோம்பு நல்லா வெடிக்குதா? அவ்வளோதான். வெங்காயம் போட்டு நல்லா கலருங்க. வெங்காயம் ரொம்ப செவந்தெல்லாம் வர வேண்டாம், சும்மா கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ கொஞ்சம் நெருப்பு வச்சுக்கலாம், தீ வச்சுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் இதுவாகும். தீயை விடாமல் பார்த்துக்குங்க, கலரிக்கிட்டே இருங்க. கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். ஓகேங்களா? வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கறியை அதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளவுதான், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த குக்கரில் மசாலாலாம் ஊற்றிருக்கு பாருங்கள், இதை கழுவி ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி, இன்னும் கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஓகே, இப்போ கிளறி விட்டுடுங்க, நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு இருக்கா பார்க்கணும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் உப்பு சால்ட் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ அது கொதிக்கும்போது நம்ம ரத்தத்தை அதில் சேர்த்துடணும். அதுக்காக இப்போ இதை பொடி பண்ண போகிறோம். ரத்தம் ஆல்ரெடி சூடு பண்ணி வச்சுருக்கிறதுனால கேக்கு மாதிரி இருக்கு பாருங்க. இதை பொடி பண்ணி அது கொதிக்கும்போது அதில் சேர்த்துட்டா சுவையான ரத்த குழம்பு ரெடி.
ஈஸியான சமையல் பண்ணுறதுக்கு பொம்பளைங்க எது கழுவுறாங்கன்னே தெரியல. வருது பாருங்க ஒரு பொம்பளை வந்துட்டாங்க. சோம்பேறி பொண்டாட்டி வேறு வருது, அதுக்கு வேறு காஃபி வேறு கொடுக்கணும், பால் வைக்கணும், காஃபி மிக்ஸ் பண்ணணும். எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க, சண்டே மட்டும் சமைக்கிறான் இவன் அப்படின்னு நினைக்கிறீங்க போல இருக்குது. ஆல் டேஸ் ஐயா சமையல். குழம்பு கொதிக்குது பாருங்க, எப்படி கொதிக்குது பாருங்க. இப்போ ரத்தம் போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணல, என்ன ரத்தம் சூடு பண்ணியாச்சு. குழம்பும் ஆல்ரெடி கறி வேக வச்சுட்டோன்றதுனால ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்தில் இது பண்ணி இறக்கணும். போட்டுடலாமா, ஆட் பண்ணிடலாமா? அவ்வளோதான், ரத்த குழம்பு ரெடி. ஒரு கலரை விட்டுட்டு அப்படியே சாப்பிடலாம். கலரி விட்டுட்டு அவ்வளோதான், ஒரு கொதி வந்ததும் இறக்கிட வேண்டியது. ரத்த கறிக்குன்னா வெறும் கறி போடக்கூடாது. இதுக்கு நெஞ்செலும்பு கறி, கொஞ்சம் எலும்பு, ஆட்டோட கிட்னி, ஹார்ட் எல்லாம் இருக்குல்ல, ஈரல், அதெல்லாம் சேர்த்து பண்ணால் அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் நீங்களும் வாங்க, ஒரு வாட்டி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோம்பேறி பொண்டாட்டி வருது, காப்பி வைக்கணும். ஓகேங்களா? இப்போ பால் வைக்கலாம் பக்கத்தில். ஓகேங்களா? ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பால் வைக்க போகிறோம். ஓகேங்களா? பால் வச்சு இப்போ காஃபி மிக்ஸ் பண்ணி கொடுத்தா தான் மேடம் எழுந்துச்சி வருவாங்க. பெட்ரூமில் தூங்கின்னு இருப்பாங்க. மேடமுக்கு சர்க்கரை கம்மியாக இருக்கணும், காப்பி தூள் கரெக்டாக இருக்கணும். ஆனால் மேடமுக்கு காப்பி வைக்க தெரியாது. நம்ம வச்சு கொடுக்குறதுலே 1008 குறை சொல்லுவாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், மிக்சிங் ஆயிடுச்சு. காஃபி அழகாக ஆற்றிட்டோன்னா காஃபி முடிஞ்சது. குழம்பும் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணுறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எப்படி இருக்கு பார்க்குறீங்களா? என் பொண்ணு கொடுக்குறேன் டேஸ்ட் பண்ண போது. என் பொண்ணு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். இப்போ வேறு வெயிட் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அது டைமுக்கு காஃபி கொடுக்க பாருங்க. பொண்டாட்டி காஃபி. பெட்ரூம் போவோமா? நான் என்னமோ பொண்டாட்டி மாதிரி அதனால எழுந்திரிச்சு வந்துட்டேன். ஐயோ, ஆச்சரியம் வருது, ஏஞ்சி வந்துடுச்சு. இந்தாங்க மேடம் காப்பி. ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் சமையல் வீடியோ போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் வீடியோக்குள்ளே வந்திருக்காங்க. பாருங்க, இனியும் போடுவோம் சமையல். நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து போடுவோம், ஹஸ்பண்ட் தனியாக போடுவாங்க. எல்லாம் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? காஃபி கொடுத்ததுக்காக நீங்கள் என்ன வைஃப் காஃபி வைக்க மாட்டாங்களா, நீங்கள் கொடுத்தா தான் குடிப்பீங்களான்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, ஏன்னா அவர் போட்டு கொடுத்தா தான் குடிப்பேன். இல்லைன்னா நான் காஃபியே குடிக்க மாட்டேன், நானும் வச்சுக்க மாட்டேன் காஃபியே. ஓகேவா?
நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.